குழந்தைகள் என்பது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் குத்து கரந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். ரொம்ப அழகான, இப்போ இந்த மழை காலங்களில் களிமண் பூமிகளில் வளரக்கூடிய ஒரு தாவரம். பொதுவாக கோடை காலங்களில் ரொம்ப அழகான பழுப்பு நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த குத்துக்கரந்தை. குத்துக்கரந்தையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு உலக மருத்துவ முறைகளை எல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறை பார்க்க செய்கின்ற ஒரு முக்கியமான மருந்தாக இருக்கிறது. ஏன்னா இந்த மாடர்ன் மெடிசனில் இன்றைக்கு தீர்க்க முடியாத ஒரு நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏர்லி மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி சொல்கிறார்கள். பொதுவாக பெண்களுக்கு அவர்களுடைய இனப்பெருக்க காலம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 16 வயதிலிருந்து 45 வயது வரை இருக்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது. ஆனால் சமீப காலத்தில் தவறான உணவு பழக்க வழக்கம், தவறான உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கின்ற ஒரு காரணம், தூங்குகின்ற நேரம் மாறி இருப்பது, அதிக நேரம் கணினியுடனும் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸோடு செலவு செய்கின்ற ஒரு நேரம் இருக்கிறதுனால அவர்களுடைய உடலில் அந்த கதிரியக்கத்தினால நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதில் ரொம்ப குறிப்பான ஒரு மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய இனப்பெருக்க காலம் அப்படிங்கிறது மிக வேகமாக குறைந்து 30 வயதிலேயே அவர்களுக்கு மெனோபாஸ் ஆகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர் அல்லது மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பெண் குழந்தைகளும் போல 12-13 வயதில் பூப்படைகின்ற பெண்கள் ஒரு 30 வயதிலோ அல்லது 32 வயதிலோ திடீரென்று ஒரு நாள் அவர்களுடைய மாதவிலக்கு நின்று போய்விடும். மாதவிலக்கை உருவாக்குவதற்கான எந்த வகையான மருந்துகள் சாப்பிட்டாலும் அதற்கு அதிகமான பிரயோஜனம் இருக்காது. அது சம்பந்தப்பட்ட டெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய ஏஎம்ஹெச்ன்னு சொல்லுவாங்க, ஆன்டி மொலோரியன் ஹார்மோன் சொல்லக்கூடிய அந்த ஒரு பரிசோதனையை செய்து பார்க்கும்போது மட்டும்தான் அவர்களுக்கு ஏர்லி மெனோபாஸ் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல குணத்தை அளித்து மீண்டும் ஏஎம்ஹெச்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனை இயற்கையான முறையில் அதிகப்படுத்தி மீண்டும் கருமுட்டை உற்பத்தியை கொண்டு வருவதற்கான சக்தி இந்த குத்துக்கரந்தைக்கு உண்டு. குத்துக்கரந்தையை பொறுத்தவரையிலும் முழு தாவரத்தையும் மருந்துக்கு பயன்படுத்துகின்ற வழக்கம் உண்டு. முழு தாவரத்தையும் ஒரு வாணலியில் இட்டு எரித்து எடுக்கின்ற சாம்பல், அந்த சாம்பலுடைய அளவு 100 கிராம் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணியில் அந்த சாம்பலை முழுமையாக கரைக்க வேண்டும். அந்த தண்ணீரை ஒரு நல்ல அகன்ற தீ இருக்கக்கூடிய அடுப்பிலிட்டு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை ஆவியாக்கி மீதி இருக்கக்கூடிய வெண்மை நிறமான சாம்பலை எடுத்து மருந்துக்கு உபயோகப்படுத்த வேண்டும். பொதுவாக இந்த மாதவிலக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கொத்துக்கருந்தையை எடுத்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த சாம்பலை ஒரு 500 மில்லிகிராமிலிருந்து 1 கிராம் வரை வாழைப்பழத்தில் கலந்தோ அல்லது பசுவுடைய நெய்யில் கலந்தோ கொடுக்கின்ற ஒரு வழக்கம் இன்றளவும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத காலத்தில் சிறிது சிறிதாக அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் சேஞ்சஸையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா பெரும்பாலும் ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர் ஏற்படும் போது ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பெரும்பாலும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கருமுட்டை பைகள் சுருங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த கொத்துக்கரந்தையுடைய எரித்து எடுக்கப்பட்டு பதப்படுத்தி எடுக்கப்பட்ட அந்த சாம்பலை சாப்பிடும்போது அவர்களுடைய ஓவரிஸ் மீண்டும் விரிந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத காலம் அல்லது 9 மாத காலத்தில் மீண்டும் கருமுட்டையுடைய வளர்ச்சி ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு கருமுட்டை குழல் அடைப்புன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதாவது ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்னு சொல்கிறாங்க. இந்த கருமுட்டை குழல் அடைப்புன்னு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை டியூபர்குலோசிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டு ஆன்டி டியூபர்குலோசிஸ் மருந்துகளை எடுத்து கொண்டிருந்தாலோ அல்லது உணவு கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும், உடலுடைய எடையை குறைக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான உணவு கட்டுப்பாடுகளை வைத்திருந்தாலோ அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா சிறிது சிறிதாக உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்களில் முக்கியமான மாற்றமாக அந்த கருக்குழலுடைய அடைப்பு ஏற்பட்டு விடுகிறது. ஹிஸ்டோசால்ஃபெஞ்சியோகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டையை எடுத்து அவர்களுடைய கருக்குழலில் விடும்போது அந்த 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய குழாய்களில் எந்த அளவு சுருக்கம் இருக்கிறது,
அந்த குழாய்கள் அடைப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட் அதை செய்து பார்க்க வேண்டும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அவர்களுக்கு இந்த குத்துக்கரந்தையிலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பல், பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த சாம்பலை 1 கிராம் முதல் 2 கிராம் வரை, நம்ம வீட்டில் தயிர் துவைச்சோம்னா தயிருக்கு மேலே வெண்மை நிறமான தண்ணீர் தேங்குவதை நம்ம பார்ப்போம். அந்த தண்ணீர் 2 தேக்கரண்டி 1 கிராம் வரை இந்த சாம்பலை கலந்து காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டோமே ஆனால் அந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்னு சொல்லக்கூடிய அந்த கருக்குழல் அடைப்பு மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பரிசோதனை ஏன் அப்படின்னு செய்து கொண்டு பார்க்கும்போது ஒரு காலத்தில் 100ல் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இன்றைக்கு 100ல் குறைந்தது 5லிருந்து 7 பேருக்காவது இருக்கிறது. அந்த 5லிருந்து 7 பேருக்கு இது ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் வேறு வழி இல்லாமல் செயற்கை கருவூட்டலோ அல்லது வாடகை தாயையோ தேட வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையான முறையில் இந்த குத்துக்கரந்தையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல், அதை ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது சிறிது சிறிதாக அந்த குழலில் இருக்கக்கூடிய அடைப்புகள் நீங்கப்படுறதையும் அந்த இடத்திலிருந்து வளருகின்ற கருமுட்டை மீண்டும் கருப்பையை அடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாவதை நம்ம பார்க்கலாம். அதே போல் குத்துக்கரந்தையை பொறுத்தவரையிலும் மாதவிலக்கை சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா மாதவிலக்கு சரியாக இல்லாத குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மாதவிலக்கு முடிந்த 15வது நாட்களிலிருந்து மீண்டும் மாதவிலக்கு ஏற்படும் வரை இந்த கொத்துக்கரையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை மருந்தாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. அதாவது ஒரு 200 மில்லி தண்ணீருக்கு கொத்துக்கரந்தையுடைய சூரணம் ஒரு 10 கிராம் இட்டு அதை நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து அதை வடிகட்டி அதை காலை ஒருவேளை மட்டும் சிறிதளவு தேன் கலந்து அல்லது பால் கலந்து காலை ஒருவேளை மட்டும் தொடர்ந்து சாப்பிடும்போது அவர்களுக்கு இயற்கையான முறையிலேயே உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய மாற்றம் சீராக்கப்பட்டு இயற்கையான முறையிலேயே அவர்களுடைய மாதவிலக்கு ஏற்படுவதை பார்க்கலாம். அதே போல் கொத்துக்கரந்தையுடைய இந்த கஷாயம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கரு உண்டாவதை தடுக்க உதவுகிறது. அதாவது நேச்சுரல் கான்ட்ராசெப்டிவ்னு சொல்லுவாங்க. பாரம்பரிய முறையில் பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் குழந்தை உருவாவதை தடுப்பதற்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய மாதவிலக்கு முடிந்ததிலிருந்து 15 நாட்கள், அதன் பிறகு 15 நாட்கள் அப்படின்னு இந்த கஷாயத்தை கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவர்களுடைய கருப்பை முழுமையாக சுத்தமடையும், கரு உண்டாவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும், மாதவிலக்கு நன்றாக சீரடைவதையும் நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த குத்துக்கரந்தையை பொறுத்தவரையிலும் பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட முக்கியமான நோய் ப்ரீமெச்சூர் ஓவேரியன் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய ஏர்லி மெனோபாஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்னு சொல்லக்கூடிய கருமுட்டையுடைய அந்த குழலில் ஏற்படக்கூடிய அடைப்புகளுக்கும் மாதவிலக்கு சரியான முறையில் சீராவதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை பயன்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.